தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் வாராவாரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் சென்ற வாரம் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து ஆயில நட்சத்திரம் வரைக்குமான தல விருட்சத்தினுடைய கோவில்கள் எங்கெங்க இருக்குன்னு நாம பார்த்தோம். இந்த வாரம் ஆயில மக நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் தல விருட்சங்கள் எந்தெந்த கோவில்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பொதுவா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். எனக்கு போன வாரம் சொன்னேன், இந்த வாரம் புதுசா வந்திருக்கலாம், அவங்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக சொல்றோம். ஒரு ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம வினைகளை போக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு கோயிலும் இருக்கக்கூடிய விருட்சமானது அந்த கர்ப்ப கிரகத்தினுடைய சக்தியை முழுமையா ஈர்த்து வச்சிருக்கும். மேலும் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்தியையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அந்த ஸ்தல விருட்சத்துல இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் அவன் பூமியில பிறந்ததுல இருந்து முன்வினை பாவ புண்ணியத்துக்கு ஏற்பதான் அவனுடைய ஜனன காலம் இருக்கும். அப்போ அவன் செய்த பாவங்களை எல்லாமே சீக்கிரமா கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த மனிதன் பிறந்த ஒரு ஜாதகர் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திர மரத்தை நட்டு வழிபட்டு வந்தாலே அவருடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த செடி எப்படி சின்னதுல இருந்து மரமா வளருதோ அந்த மாதிரி அவருடைய கர்ம வினைகளும் படிப்படியா குறைஞ்சு அவருக்கு வாழ்க்கையில ஏற்றம் உண்டாகும், நல்ல செழிப்பும் உண்டாகும். அப்போ அந்த தல விருட்சம் சொல்லக்கூடிய அந்த மரத்திற்கு, நட்சத்திர மரத்திற்கு, அந்த மரத்திற்கு மனிதனுடைய பாவ கதிர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த மரத்திற்கு இருக்கு, இயல்பாவே அந்த மரத்திற்கு இருக்கு. அப்போ அந்த மரத்தை அவங்க அனுதினமும் வழிபட்டு அந்த மரத்திற்கு நீர் ஊற்றி வழிபாடு செஞ்சு வர அவங்களுடைய கர்ம வினைகள் குறையுதுங்கிறது விருட்ச சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் 27 நட்சத்திரத்துல ஜனித்த ஒவ்வொரு ஜாதகரும் ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்களை வீட்டுல வளர்த்து வரலாம். ஒரு சில மரங்கள் நம்ம வீட்டுல வளர்க்க முடியாது, வீட்டுல வைக்கக்கூடாத மரங்கள்னு இருக்கு. அப்படிப்பட்ட மரங்கள் அந்த ஜென்ம நட்சத்திரமா வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய கோயில்கள், நல்ல பிரசித்தி பெற்ற திருக்கோயில்ல அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திர மரத்தை அந்த கோயில்ல நட்டு வச்சு அதை முறையா அவங்க பராமரிச்சு தினமும் தண்ணி ஊத்தலாம். அப்படி இல்லைன்னா மாதம் ஒரு முறை அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல அந்த கோயில் சென்று அந்த மரத்திற்கு அவங்க கையால நீர் ஊற்றி வரணும். ஓகேங்களா? அப்படி செஞ்சுட்டு வந்தாலும் இந்த மரத்தினுடைய எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி மற்றும் அந்த மரத்தினுடைய பலன் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எளிய முறையில எந்த செலவும் இல்லாம ஒரு மனிதருடைய கர்மாவை கழியக்கூடிய சக்தி இந்த ஸ்தல விருட்சத்திற்கு உண்டு, நட்சத்திர மரத்திற்கு உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொருவரும் வாழ்வுல அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்களுடைய கர்ம வினையை போக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு உண்டான மரக்கன்றுகளை வீட்டில் வளர்த்து அல்லது கோவில்களில் வளர்த்து வந்தாலே எளிய முறையில அவங்களுடைய கர்ம வினையை தீர்த்து அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் பெறலான்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான தல விருட்சம் பராய் மரம். இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் ஒரே ஒரு கோவில்ல மட்டும்தான் தல விருட்சமா இருக்கு. அது எந்த கோயில்னு இப்ப பார்க்கலாம். அருள்மிகு பராய்த்துறை நாதர் தார்காவனேஸ்வரர் பசும் பொன் மயிலாம்பிகை திருக்கோயில், திருப்பராய்த்துறை, திருச்சிராப்பள்ளி. இந்த விழா மரம் எப்படி ஒரே ஒரு கோயில்ல இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கேட்டை மரத்துக்கு உண்ட பராய் மரமும் ஒரே ஒரு கோயில தான் ஸ்தல விருட்சமா இருக்கு. அதுதான்